பாடல் காப்புரிமை சர்ச்சை மீண்டும் பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. தற்போதைய வழக்கில் பழைய பாடல்களை பயன்படுத்துவது ட்ரெண்டாகி வருவதாக இளையராஜாவின் வழக்கை விசாரித்த நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கார். சரி, முதல்ல காப்புரிமை சர்ச்சையின் பின்னணி என்னன்னு நம்ம பார்த்து விடலாம். இந்த காப்புரிமை சர்ச்சை எப்போது தொடங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளில் கச்சேரிகளில் இந்த பாடல்களை பாடி வந்தார். இளையராஜாவின் பாடல்களை பாடிய போது 2017 எஸ்பிபிக்கு வந்த ஒரு நோட்டீஸ் மூலமாக இது வெளிச்சத்துக்கு வந்தது. அதுல தன்னுடைய இசையமைப்பில் உருவான பாடல்களை முன் அனுமதி இல்லாம மேடைகளில் எஸ்பிபி பாடக்கூடாதுன்னு இளையராஜா தரப்புல இருந்து நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருந்தது. சோனி உள்ளிட்ட முன்னணி இசை நிறுவனங்கள் தன்னுடைய அனுமதி இல்லாம பாடல்களை பயன்படுத்துகின்றன என்பதுதான் இளையராஜா தரப்பினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. கமல்ஹாசன் நடித்த மைக்கேல் மதன காமராசன் படத்தோட ராத்திரி சிவராத்திரி பாட்டை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் அனுமதி இல்லாமல் வனிதா விஜயகுமார் பயன்படுத்தியதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா வழக்கு தொடர்ந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் நடித்த அதாவது குட் பேட் அக்லி அந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்த 3 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இளமை இதோ இதோ, என்ஜோடி மஞ்சக்குருவி, ஒத்த ரூபாயம் தாரேன் ஆகிய 3 பாடல்களை குட் பேட் அக்லி படத்தில் படக்குழு பயன்படுத்தி இருந்தது. இந்த படத்தில் தன்னோட பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குட் பேட் அக்லி இந்த படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த ஒரு இடைக்கால தடை விதிச்சது. அதுக்கப்புறம் படத்தில் இருந்து பாடல்களை தாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் சொல்லிடுச்சு. இதே போல 2024ஆம் ஆண்டு பாருங்க, கேரளாவில் வெளியான மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்படம் உலகம் முழுக்க ஒரு பெரிய ஹிட் அடித்தது. தமிழ்நாட்டிலும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. இதில் டைட்டில் சாங்லேயே குணா படத்தில் வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற ஒரு பாட்டு பயன்படுத்தப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா இளையராஜாவின் இந்த பாட்டு தான் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு கூடுதல் வலு சேர்த்தது, கூடுதலாக ஹிட்டடிக்க காரணமாக இருந்ததுன்னு கூட திரை விமர்சகர்கள் சொல்றாங்க. இதை எதிர்த்தும் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவுக்கு இளையராஜா அப்போது நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த வரிசையில் தான் தற்போது இளம் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் தீபாவளிக்கு அதாவது கடந்த மாதம் வெளியான டியூட் திரைப்படத்திலையும் இளையராஜாவின் 2 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. புது நெல்லு புது நாத்து படத்தில் வரக்கூடிய கருத்த மச்சான் பாட்டும், பணக்காரன் படத்தில் வரக்கூடிய 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அப்படிங்கிற பாடலும் தன்னோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்புல தன்னுடைய அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறக்கூடிய வகையில் என்னுடைய பாடல்கள் படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பாடலை உருமாற்றி இருக்காங்க, பாடலுக்கான உரிமை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இளையராஜா தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. எக்கோ நிறுவனம் தங்களோட பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அப்படின்னு வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து டியூட் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, பாடல்களின் உரிமையை சோனி நிறுவனம் கிட்ட இருந்து நாங்கள் வாங்கி தான் பயன்படுத்தினோம் அப்படின்னு தெரிவிச்சது. இளையராஜா தொடர்ந்த பெரும்பாலான வழக்குகளில் படக்குழு சொல்லக்கூடிய பதில் இதே சேம் பதில் தான், இசை நிறுவனம் கிட்ட இருந்து நாங்கள் அனுமதியை வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தான். விசாரணையில் நீதிபதி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிச்சாருங்க. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்ன வெளியான இந்த பாடல்களை கேட்டு ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, இதனால் இளையராஜா எப்படி பாதிக்கப்படுகிறார்னு கேள்வி எழுப்பியதோடு மட்டும் இல்லாமல் பழைய பாடல்களை பயன்படுத்துவது தற்போது ட்ரெண்டாகி வருதுன்னோ நீதிபதி கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதே போல படம் தியேட்டரில் வெளியானப்பையும் ஓடிடியில் வெளியாகும் வரையும் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது இந்த வழக்கை ஏன் நீங்கள் தாக்கல் செய்தீர்கள்னு இளையராஜா தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி காப்புரிமை சர்ச்சை தொடர்ந்து போதாகரமாகிட்டு இருக்கு. எஸ்பிபியில் தொடங்கி இப்போ டியூட் திரைப்படம் வரைக்கும் இந்த காப்புரிமை சர்ச்சையானது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்முடைய வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் நினைக்கிறார், அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், இப்போ இளையராஜா தரப்புல அவர் வழக்கு போடுவதற்கு அதாவது குறைந்தபட்ச நியாயமாவது இருக்குதா, எப்படி சார்? இதில் பார்த்தீங்கன்னா சார், குறைந்தபட்ச நியாயம் இருக்கிறதா இல்லையான்றது கண்டிப்பாக நீதிமன்றம் இதை விசாரித்து முடிவு பண்ணுவாங்க. பட் சட்டம் என்ன சொல்லுதுன்றது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ காப்பிரைட் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர் அவரிடம் மட்டும்தான் முழு உரிமை இருக்கிறது. எப்போ ஒரு தயாரிப்பாளரிடம் ஒரு ஒர்க் ஃபார் ஹயர்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்,
அப்புறம் வந்து கேமராமேன், இந்த மாதிரி எல்லாரும் இணைஞ்சு தான் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறாங்க. ஸோ அந்த திரைப்படம் உருவாகுறதுக்கான முக்கிய காரணம், அந்த இனிஷியேட்டிவை யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளர். ஸோ அந்த தயாரிப்பாளர் மட்டும் தான் அதுக்கு முழு உரிமை கோர முடியும். இதுதான் சட்டம் சொல்லுது. காப்பிரைட் ஆக்ட் செக்ஷன் 17B. இது ரொம்ப கிளியரா சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையில் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸ் எல்லாமே சேரும். சார், பிரிவு 57 படி அந்த ஒரு படைப்பை உருவாக்கியவருக்கு தான் அதனுடைய அந்த மூலம் இருக்குது, அவருக்கு நியாயப்படி உரிமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்போ 57 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்தர்ஸ் ஸ்பெஷல் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொவிஷன்ல நீங்க கேக்குறீங்க. அந்த செக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒர்க்கை கிரியேட் பண்ண ஒரிஜினல் ஆத்தர், அதாவது இந்த இஷ்யூல இசையமைப்பாளர் இளையராஜா வந்து உருவாக்கின பாடல்களுடைய ரெப்புடேஷன், அதாவது அதோடைய நல்ல அந்த நன்ன இசையை கொடுத்ததுக்கான அந்த ரெப்புடேஷனை குட்வில்ல பாதிக்காம இருக்கணும் அப்படின்றது தான் செக்ஷன் 57 சொல்லுது. ஸோ இந்த பாடலை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் இதோட உரிமை ப்ரொடியூசர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படி அந்த பாடல்களை உரிமையை வந்து கோரும்போது அதுல ஏதாவது ஒரு பாடல்களை வந்து ரொம்ப டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க, இல்லை மியூட்டிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த பாடல்களை ரொம்ப திறன் மாத்தி அதை வந்து சம்பந்தமே இல்லாம வேற ஒரு தன்மைக்கு கொண்டு வர்றது, அந்த பாடலுடைய ஒரிஜினாலிட்டியை கெடுக்கிற விதமாக, ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ற விதமாக இருந்தா மட்டும்தான் அந்த ஒரிஜினல் ஆத்தருக்கு அதை கிளைம் பண்ற ரைட்ஸ் உண்டு. மிச்சபடி அந்த ரீமேக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? இப்ப நீங்க சொல்றது வந்து பாட்டை ரீமேக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு ரீமிக்ஸ் பண்ணலாம், ரீமேக் பண்ணலாம். பட் அது அந்த ஆத்தருடைய ரெப்புடேஷனை பாதிக்குதான்னு பார்க்க வேண்டியதுதான் ஒரு முக்கியமான சாராம்சமா இருக்கும். சும்மா ஒரு ரீமிக்ஸ் பண்ணி ஒரு பாடலை வேமா ரேப் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அது அந்த ஆத்தருடைய இசையமைப்பாளருடைய பேரையும் பெருமையும் கௌரவத்தையும் கெடுக்கும் விதமா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி கெடுக்கும் விதமா அமைஞ்சா மட்டும்தான் 57 படி ஒரு ஆத்தர் ஆஃப் தி மியூசிக்கல் ஒர்க் ஒரு டேமேஜஸ் கிளைமோ இல்லை ஒரு ரெப்புடேஷன் கிளைமோ கொண்டு வர முடியும். சார், இப்போ இளையராஜா அவர்களின் கருத்துப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ அந்த பாட்டில் வந்து பாடலாசிரியர்களுடைய பங்கும் இருக்கின்றது, பாடகர்களின் பங்கும் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கும் அந்த ராயல்ட்டிலாம் இருக்கா? ராயல்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இப்போ இந்த இஷ்யூல வந்து இசையமைப்பாளர் இளையராஜா சார் வந்து கோர்றது நீதிமன்றத்தில் என்னன்னா, இந்த பாட்டுடைய மொத்த உரிமையும் அவர்கிட்ட இருக்குன்றாங்க. ஸோ அந்த உரிமை வேறு, பாட்டுக்குரிய ராயல்ட்டிஸ்ன்றது வேறு. நீங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு பாடல் மியூசிக் கம்போசிஷன் பண்றாங்கன்னா அது பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க, பாட்டு பாடுற சிங்கர்ஸ் இருக்காங்க, மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இதுல அவங்களுக்கெல்லாம் உள்ள ரைட்ஸ் மத்திய தான் மியூசிக் கம்போசருக்கும் இருக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பொருளை உருவாக்கி ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொருளுடைய ஓனர் ப்ரொடியூசர். அந்த அந்த ஆத்தர்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குமே தவிர அந்த பாடல் மூலமா கூடிய வருவாய் அனைத்தும் அந்த ப்ரொடியூசர் சம்பந்தமாப்பட்ட விஷயமா தவிர அந்த மியூசிக் டைரக்டருக்கு போய் சேராது. ஸோ இதுல லிரிசிஸ்ட் இந்த மாதிரி பிரிச்சுட்டே போனா நாளைக்கு அந்த மொத்த படத்துமே ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. நாளைக்கு எல்லாரும் அவங்கவுங்க காப்பிரைட் அவங்கவுங்களுக்கு சொந்தம்னு ஒரு முடிவு வந்துருச்சுன்னா நாளைக்கு இல்லை ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 500 ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சட்டம் வந்து ப்ரொடியூசரை மட்டும்தான் ரெகனைஸ் பண்ணுது. ஒன்ஸ் அது படமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் மியூசிக்கல் ஒர்க்காக இருக்குது, ஆல்பமாக இருக்குன்னா அது அவங்க இண்டிவிஜுவல் ஆத்தர்ஸ் வந்து அதை கிளைம் பண்ணலாம். சார், இப்போ சட்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறவங்க கிட்ட தான் கிட்ட அனுமதி தானே அவர் கேட்க சொல்கிறாரு. அப்படி அனுமதியை கேட்கும்போது பல கோடி ரூபாய் போட்டு எடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இங்கே என்ன இடிக்குது? ஈகோ இடிக்குதா இல்லை வேற எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை சார், இப்போ நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சைட்ல இருந்து பார்க்கணும். ஒரு பாடலுடைய உரிமையை வந்து நான் கோரும்போது அதோடைய ஒரிஜினல் ஓனர் யாரோ அவர்கிட்ட தானே நான் வாங்க முடியும். ஸோ அந்த விதத்தில் தயாரிப்பாளரிடம் இருந்து ஒரு மியூசிக் லேபிள் வாங்குறாங்க. அந்த மியூசிக் லேபிள் இருந்து பர்மிஷன் இப்போ இருக்கிற யூசர்ஸ் பண்ற டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாம் வாங்கி அதை யூஸ் பண்றாங்க. ஸோ உரிமையே அவர்கிட்ட இல்லாத போது அவர்கிட்ட இது எப்படி இந்த பாடல் வந்து அனுமதி பெற வேண்டும்ன்ற கேள்வி வருது. சப்போஸ் அப்படி அனுமதி கொடுக்கணும்னா அவர் அனுமதி சும்மா கொடுக்க போறதில்ல, பணம் வாங்கிட்டு தான் கொடுக்க போறாரு. ஸோ எப்படி ஒரே பாடலுக்கு ஒரு 2 ஓனர் இருக்க முடியும்? ஒரு சைடு இளையராஜா சாருக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, இன்னொரு சைடு அந்த ப்ரொடியூசர் மூலமா வந்த மியூசிக் லேபிளுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 பேர்ல யார் ஓனர்ன்றது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சார், இப்போ கடந்த காலங்களில் இது போன்ற வழக்கில் வந்து ஏதேனும் தீர்ப்பு வந்திருக்கா? அது யாருக்கு சாதகமாக வந்திருக்கு? இப்போ இதே இஷ்யூல இளையராஜா தொடர்ந்த வழக்குல டெல்லி உயர் நீதிமன்றம் ஜனவரி 2025 அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூசருக்கு தான் போகும், மியூசிக் டைரக்டருக்கு போகாதுன்னு சொல்லி ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்புக்கு மேல இன்னும் எனக்கு தெரிஞ்ச எதுவும் அப்பீல் போட மாதிரி இல்லை. என் இனிய பொன்னிலாவே என்ற சாங் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் சார்பா சரிகமா நிறுவனத்துக்கும் நடந்த ஒரு தீர்ப்புல
இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த இறுதி தீர்ப்பு இது வரைக்கும் அப்பீல் எதுவும் போகாம இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸா இதுக்கு எடுத்துக்கலாம். சார், காப்புரிமை பற்றிய தெளிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நேயர்களே, தன்னுடைய இசையை பயன்படுத்தி வருமானம் சம்பாதித்த நிறுவனங்கள் சரியான கணக்கை காட்டவில்லை என்பதும், பாடல்கள் மீண்டும் அதாவது மறுமுறை பயன்படுத்தப்படும் போது முறையான அனுமதியை தன்னிடம் வாங்கவில்லை என்பதும் இளையராஜா தரப்பின் வாதமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.